கர்த்தரின் பரிசுத்த நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும். ஒரு அப்பா ரொம்ப ஸ்பிரிச்சுவலானவங்க. அவங்க தன்னுடைய மகன்கிட்ட எப்பொழுதுமே என்ன கேட்பாங்க அப்படின்னா, பைபிள் வாசிச்சியான்னு கேட்டுட்ருப்பாங்க. ஆனால் மகனுக்கு அது கொஞ்சமும் பிடிக்காது. அவனுக்கு ரொம்ப சலிப்பாக இருக்கும் அது. ஒரு நாள் காலையில் பொழுதும் விடியுது. அப்பா மகனை பார்த்து கேட்குறாங்க, பைபிள் ஆச்சியாப்பா அப்படின்னு. மகனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அப்பாவை பார்த்து மகன் கேட்குறாரு, பா எப்போதுமே பைபிள் ஆச்சா இதான் கேட்பீங்களாப்பா, ஏன்ப்பா அப்படி கேட்குறீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த அப்பா சொன்ன பதில் ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு பதில் சொன்னார். என்ன பதில் அப்படின்னா, பக்கத்தில் ஒரு வாட்ரு பாட்டில் இருந்துச்சு. அந்த வாட்ரு பாட்டில் உடஞ்ச ஒரு அழுக்கான பாட்டில். அதை எடுத்து தன்னுடைய மகன்கிட்ட கொடுத்து, இந்த வாட்ரு பாட்டிலில் கொஞ்சம் தண்ணியை நிரப்பிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னார். மகன் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு முறையும் தண்ணியை நிரப்பிட்டு வந்து அப்பாட்ட கொடுக்கறதுக்குள்ளேயே அது உடஞ்ச பாட்டிலுங்கிறதுனால தண்ணி எல்லாம் கீழே போயிடுது. இது மாதிரி 5 முறை செஞ்சுட்டாரு. மகனுக்கு ரொம்ப சலிப்பாயிடுச்சு. அப்பாவை பார்த்து சொல்கிறாரு, அப்பா இது உடஞ்ச பாட்டில்ப்பா, இதில் எப்படிப்பா நான் அவங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு மகன் சொல்கிறாரு. அதுக்கு அப்பா சொல்கிறாங்க, இது உடஞ்ச பாட்டில் தான், ஆனால் எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு இந்த பாட்டிலு. நீ ஒவ்வொரு முறை தண்ணி எடுத்துகிட்டு வரும்போதும் தண்ணி என்ன பண்ணுதுன்னா, அந்த வாட்ரு பாட்டிலில் இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த வாட்ரு பாட்டிலை க்ளீன் பண்ணுது. அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக அழுக்குகள் இருக்குது. நம்ம உடஞ்சவங்களா பலவீனம் உள்ளவங்களா இருக்கலாம். ஆனால் நம்ம ஒவ்வொரு முறையும் வேத வசனத்தை படிக்கும்போது வேத வசனம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அழுக்குகளை சுத்தம் பண்ணும். தன்னுடைய மகனுக்கு அப்பா சொல்லி கொடுத்தாங்களாம். வேத வசனமும் இதாங்க சொல்லுது. சங்கீதம் 119வது அதிகாரம் 9வது வசனம், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால்தானே. வாழ்க்கையை எது சுத்தம் பண்ணும் அப்படின்னா, ஆண்டவருடைய வசனம் தான் சுத்தம் பண்ணும். நம் வாழ்க்கையை சுத்தம் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்துச்சு நம் வேதத்தை வாசித்து நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். ஆமேன்.